தம்பி, விஜயன் என்று பெயர் கொண்ட உனது துணை இல்லாமல் நான் எங்கும் செல்ல முடியாது. விஜயம் செய்தால்தானே ஜெயம் கிடைக்கும். உண்மைதான். ஆனால் உலகையும் காக்கும் திருமாலின் துவார பாலகர்கள் நாம் எதற்காக விஜயம் செய்ய வேண்டும்? அதுவும் சரிதான். காக்கும் கடவுளின் பார்க்கடலின் வாயிலை காக்கும் துவார பாலகர்கள் நாம். நம்மை கேட்காமல் எவரும் உள்ளே சென்று அந்த பரமபதனாவை பார்க்க முடியாது. அண்ணா, அங்க பாருங்க, யாரோ ஒரு முனிவர் வந்து கொண்டிருக்கிறார். ஆமா, பார்க்கடலுக்கு வரக்கூடிய ஆற்றல் அவருக்கு எப்படி ஏற்பட்டது? எப்படி ஏற்பட்டால் என்ன, நம்மை மீறி கொண்டுதானே உள்ளே நுழைய வேண்டும். வரட்டும், பேசிக்கொள்வோம். நான் ஏதோ பார்க்கடல் வாசலை அவருக்காக திறந்து வைத்துக் கொண்டு காத்திருப்பது போல அலட்சியமாக வந்து கொண்டிருக்கிறார். எம்மை வாழ்த்துவது இருக்கட்டும், முதலில் நீர் யார் என்று சொல்லும். என்ன, என்னை பார்த்தவுடனே யார் என்று தெரியவில்லையா? எத்தனையோ கிழட்டு முனிவர்கள் அரைத்த தாடியுடன் இங்கு வருகிறார்கள். எல்லோரையும் தெரிந்து வைத்துக் கொள்ள முடியுமா? என்ன, இந்த துர்வாச முனிவனையா அவமதித்து பேசுகிறீர்கள்? கேட்டாயா விஜயா, இவர் துர்வாசனா? அதாவது துர்வாசம் வீசக்கூடியவர் என்று தன்னை பற்றி தானே சொல்லிக் கொள்கிறார். அப்படி என்றால் இவர் அருகில் வந்தாலே துர்நாற்றம் அடிக்கும் என்கிறீர்கள், அப்படித்தானே? ஆமா. தூசம் என்றால் அருகம்புல் என்பது பொருள். அதில் சிறு துளி பனி நீரை அருந்து தவமிருந்து சிவனை தரிசித்ததால் துர்வாசன் என்று பெயர் பெற்றேன். நாளடைவில் அது மருவி துர்வாசன் என்று சொல்லலாயிற்று. ஓ, நீ பரமனையை தரிசித்த சிவபக்தரா? அப்படியானால் பரமனின் கைலாயத்திற்கு போகாமல் இந்த பரந்தாமன் பார்க்கடலுக்கு ஏன் வந்து? பரமபதனாக தரிசிக்க வந்த இடத்தில் வாயில் காவலரிடம் கோபம் கொள்ளக்கூடாது என்று பார்க்கிறேன். கதவை திறந்து விடுங்கள். நீர் சொன்னால் உடனே கதவை திறந்து விட வேண்டுமா? தேவாதி தேவர்களே இங்கு வந்து நாட்கணக்கில் காத்துக் கொண்டிருக்கும் பொழுது உமக்கு என்ன அவசரம்? நாங்களாக கதவை திறக்கும் வரை நீர் அப்படி ஒரு மூலையில் போய் நின்று காத்திடும் ஐயா. ஏதோ ஒரு காலை துணியை கட்டிக்கொண்டு வந்துவிட்டால் நீரெல்லாம் முனிவர் என்று அர்த்தமாகிவிடுமா? ஓமையா, பூமியில் பிழைப்புக்காக வேடம் போட்டுக் கொண்டு திரிவதை விட்டுவிட்டு பார்க்கடலுக்கே வந்து வேடிக்கை காட்டுகிறீரா? ஓமையா இங்கிருந்து மூடர்களே, சபிக்க சபிக்க என் தவத்தின் சக்தி அதிகரிக்கும் என வரம்பற்றமானான். இந்திராதி தேவர்களின் செல்லமல்லாம் ஓரிடத்தில் பார்க்கலும் மூழ்கிப்படி செய்த இந்த துர்வாச முனிவனான பூமிக்கு பேசுகிறீர்கள். மூடர்களே, பூமிக்கு சென்று வேடம் போட சொன்ன நீங்கள் இருவரும் பூமிக்கு சென்று பல்வேறு பிறப்புகள் என்னும் பல வேடங்களில் கிடந்து உளவியல்களாக பரந்தாமா பற்றி பக்தவச்சலாம் தங்களை தரிசிக்க வந்த நேரம் மாயை காவலர்களை சமைக்க நேர்ந்தமைக்காக வருகிறேன். சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேசம் விஸ்வாதாரம் ககன சதுஸ்ரம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகித்யானகம்யம் வந்தே விஷ்ணு பவபயகரம் சர்வலோகைகநாதம் வந்தே விஷ்ணு பவபயகரம் சர்வலோகைகநாதம் வந்தே விஷ்ணு பவபயகரம் சர்வலோகைகநாதம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயண. பரந்தாமா போற்றி பக்தவச்சலா போற்றி தங்களை தரிசிக்க வந்த நேரத்தில் வாயில் காவலர்களை சமைக்க நேர்ந்தமைக்காக வருகிறேன். அதற்கு அவசியமே இல்லை. பிறரை அவமதிப்பவர்கள் அதற்குரிய விளைவுகளை அனுபவிக்கத்தான் வேண்டும். உயர்ந்த இடத்தில் இருப்பவர்களுக்கும் பணிவு வேண்டும். துவாரபாலகர்களே,
என்ன காரியம் செய்து விட்டீர்கள்? சிவபெருமான் திரிபுரத்தை எரித்த நெருப்பே ஒரு குழந்தையாகி ருத்ராம்சமாக தோன்றிய உக்கர மூர்த்தி அல்லவா துர்வாசர். அவரை அவமதித்து கொடிய சாபத்திற்கு ஆளாகி விட்டீர்களே. தவறு செய்து விட்டோம் பிரபு. முனிவர் பலமுறை எச்சரித்தும் கேட்காமல் அவரை அவமதித்து அதற்காக எங்களை மன்னித்து விடுங்கள். அவர் சாபத்தை மாற்றி அருள்புரியுங்கள், இடையே மாற்றி அருள்புரியுங்கள். எனது சாபத்தை கூட துர்வாச முனிவரால் மாற்ற முடியும். ஆனால் துர்வாச முனிவரின் சாபத்தை என்னால் கூட மாற்ற முடியாது. சொல்லட்சுமி. வாழ்பாளர்கள் நெடுங்காலமாக நமக்கு தொண்டு புரிந்தவர்கள். எங்குமே செல்லாமல் நம் வாசலில் நின்று காவல் புரிந்தவர்கள். அதனால் என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? முனிவரின் அனுமதியோடு ஏதேனும் விதிவிலக்கு தரலாமே. இதுவும் சரிதான். துர்வாச முனிவரே, அன்பின் வடிவம் அல்லவா அன்னை மகாலட்சுமி. அவருடைய பரிந்துரைக்கு தடையாக இருப்பேனா? அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும். இதுவும் சரிதான். வானபாலகர்களே, 7 பிறப்புகள் எமக்கு பக்தர்களாக பிறந்து எம்மை வந்து அடைவதா, அல்லது 3 பிறவிகள் எமக்கு பகைவர்களாக பிறந்து எம்மை வந்து சேருவதா என்று தீர்மானிக்கும் உரிமையை உங்களுக்கே தந்து விடுகிறேன். எப்படி வேண்டும் என்று கூறுங்கள். எம்பெருமானே, 3 பிறவிகள் தங்களுக்கு பகவர்களாக வந்து தங்களை வந்து சேர்கிறோம். விஜயா, விஜயா, ஏன் இப்படி கேட்கிறீர்கள்? சுவாமிக்கு பக்தர்களாக இருப்பதை விடுத்து பகைவர்களாக இருக்க வேண்டும் என்று தாய், 7 பிறப்புகள் என்றால் நெடுங்காலம் சுவாமி விட்டு பிரிந்திருக்க நேரமே. பகைவர்களாக வந்தாலும் தங்கள் பாதார மந்தத்தை விரைவில் வந்து அடைய வேண்டும் என்பதற்காகவே அப்படி கேட்கிறோம். நல்லது. துர்வாச முனிவரே, இதை பற்றி தாங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? பரந்தாமா, தங்கள் கருத்துக்கு மாற்று கூற யார் இருக்கிறார்கள்? அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும். சுவாமி, இவர்கள் இருவரும் முதலில் எங்கு சென்று தோன்றுவார்கள்? பூமிக்கு சென்று ஜெயன் இரண்ய கசிபாகவும், விஜயன் அவனது தம்பி இரண்யாட்சகனாகவும் அசுரகுலத்தில் தோன்றுவார்கள். ஓம் நமோ நாராயணாய. வணக்கம் வள்ளுவரே. வாருங்கள் அனிருத்தரே, வாருங்கள். எங்கோ புறப்படுவது போல் தெரிகிறது. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. தறிக்கொட்டகைக்கு சென்று நெசவடைவதற்காக சென்று கொண்டிருக்கிறேன். பணி நேரத்தில் இடையூறாக வந்து விட்டேனோ? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. சற்று நேரம் அமர்ந்து உரையாடிவிட்டே போகலாம். உட்காருங்கள். இருந்தாலும் அடடா, என்ன தயக்கம்? இது என்ன நூல்? நான் எழுதி கொண்டிருப்பது என்ன நூல்? பிறகு என்ன? இங்கு நூலை கொண்டு ஆடை நெய்கிறேன், அங்கு எழுத்தை கொண்டு நூலை நெய்கிறேன். இவ்வளவுதானே வித்தியாசம்? தமிழுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் கவி பாடிக்கொண்டிருக்கும் தாங்கள் இப்படி நெசவு நெய்து வாழ வேண்டும்? தொழிலின் மேன்மையை பற்றி பாடிக்கொண்டிருக்கும் நான் தானே ஒரு தொழில் செய்யாமல் வாழ்வது முறையாகுமா? தங்களிடம் வாதாட முடியுமா? தங்களது கவிதை பணி தொடர்கிறதா? சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. நான் எழுதும் நூலை அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று 3ஆக பிரித்து எழுதி கொண்டிருக்கின்றேன். அப்படி என்றால் இதற்கு முப்பால் என்றே பெயரிடலாமே. முப்பால்? முப்பால், ஆஹா, அருமையான பெயர். அப்படியே பெயரிடலாம். இப்பொழுது அறத்துப்பாலை நிறைவு செய்துவிட்டு பொருட்பாலை எழுதி கொண்டிருக்கின்றேன். முன்பு 2 தினங்களுக்கு முன்பு நான் வந்த பொழுது அறத்துப்பாலை அருளாளிடம் பெற்று படித்தேன். சரி, எளிய சொற்கள், ஆனால் அரிய கருத்துக்கள். இருப்பினும் என்ன? அறத்துப்பாலில் இல்லறம், துறவரம் இரண்டின் சிறப்பையுமே அழகாக பாடியிருக்கிறீர்கள். சரி, இல்லறத்தை பற்றி பாடும் பொழுது ஒருவன் தர்ம நெறியோடு தன் துணைவியாரிடம் இல்வாழ்க்கை நடத்தினால் துறவரம் சென்று அவன் அடைப்போகும் பயன் என்ன என்பது போல் அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் போய் பெறுவது எவன் என்று பாடியிருக்கிறீர்கள். உண்மைதான். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை
பற்றுக பற்று விடற்கு என்று துறவரத்தின் மேன்மையும் அழகாக பாடியிருக்கிறீர்கள். அதாவது ஒருவன் எல்லா பற்றுகளையும் விடுவதற்கு பற்றற்ற இறைவனை பற்றி கொள்ள வேண்டும் என்றும் பாடியிருக்கிறீர்களே, அதுவும் சரிதான். அதனால் இல்லறம் சிறந்ததா துறவரம் சிறந்ததா? ஓ, இது நியாயமான சந்தேகமாகத்தான் தெரிகிறது. சற்று பொறுங்கள், நான் வாசுகியை அழைக்க வேண்டும். அவர்கள் கிணற்றில் நீர் இறைத்துக் கொண்டிருக்கிறார்களே, அவரை போல். அதற்கென்ன ஒரு முக்கியமான பணி இருக்கிறதே. வாசுகி, வாசுகி, இத வருகிறேன் சுவாமி. என்ன ஆச்சரியம்! மேலே இழுக்கப்பட்ட வாளி அப்படியே நிற்கிறதே. சுவாமி, குழல் கீழே விழுந்து விட்டது. நீ சென்று விளக்கை பொருத்தி கொண்டு வா. இதோ. எங்கே இருக்கிறது என்று பார். ஓ, இதோ இங்கேதான் இருக்கிறது. நீ சென்று உன் பணியை தொடரலாம். சரி சுவாமி. வள்ளுவரே, ஏன் இப்படியெல்லாம் செய்கிறீர்கள்? கிணற்றிலே நீர் இறைத்துக் கொண்டு போகிறீர்கள், உங்கள் துணையாரை அழைக்கிறீர்கள், விட்டால் விழுந்துவிடும் என்று தெரிந்தும் ஓடோடி வருகிறார். பட்டப்பகல் வெளிச்சத்தில் கண்ணுக்கு நன்றாக தெரியும் குரலை எடுப்பதற்கு விளக்கை கொண்டு வர சொல்கிறீர்கள், அவரும் கொண்டு வருகிறார். இதெல்லாம் என்ன? அனிருத்தரே, விட்டு விட்டு வந்தால் வாடி விழுந்துவிடும் என்பதும் பட்டப்பகலில் விளக்கு தேவையில்லை என்பதும் வாசுகிக்கும் தெரியும் அல்லவா? தெரியும். ஆனால் நான் அழைத்தவுடனே விட்டு விட்டு ஓடி வந்தாள், கேட்டவுடனே விளக்கை பொருத்தி கொண்டு வந்தாள் இல்லையா? ஆமாம். இப்படி கணவன் சொல்லுக்கு மறுசொல் பேசாத மனைவி அமைந்தால் இல்லறம் சிறந்தது. ஏருக்கு மாறாக இருந்தால் அவ்வை பிராட்டி கூறியபடி கூறாமல் சந்நியாசம் கொள்வதே சிறந்தது. நான் வரட்டுமா? என் வினாவிற்கு விடை சொல்லவே எப்படி செய்தீர்களா? அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது என்று இல்லறதை பற்றி என் மனதிலே ஆழ பதிய செய்து விட்டீர்கள். வாழ்க உங்களது இல்லறம், வாழ்க. வீரவாக சொன்னால் அது சரியாகத்தானே இருக்கும்.
காரணத்தை சீக்கிரம் சொன்னால் நல்லது. ஏன்? என்னையும் உன் போல் சிறுபிள்ளைகளோடு விளையாடி கொண்டிருப்போம் என்று நினைத்தாயா? எனக்கு தலைக்கு மேலே வேலை இருக்கிறது. தங்களை பார்த்தாலே என்ன? அதாவது தலை பாரம் சுமக்கும் அளவுக்கு வேலையுள்ளவர் என்று தெரிகிறது. 4 தலைகள் ஆயிற்று. அப்படி நாங்கள் என்னதான் வேலை செய்கிறீர்கள் என்று தெரிந்து கொள்ளலாமா? சிறுபிள்ளையான உனக்கு சிருஷ்டிகர்த்தாவின் பெருமை எப்படி புரியும்? இருப்பினும் நீ விரும்பி கேட்பதால் சிலவற்றை கூறுகிறேன். சதுர்வேதங்களையும் திருமுகங்களாக பெற்றிருப்போன் என்பதால் என்னை நான் முதன் பார்த்தேன். காலத்தை கடந்து வாழ்ந்து கொண்டிருப்பதால் என்னை காலக்கிழவன் என்று போற்றுவார்கள். பிரம்மத்தை உச்சரித்து படைப்பவன் என்பதால் என்னை பிரம்மதேவன் என்றும் வணங்குவார்கள். மற்றும் பிரம்மத்தை உச்சரித்து படைக்கிறீர்கள் என்று கூறினீர்களே, அந்த பிரம்மத்தை பற்றி எவை கூறுகின்றன? வேதங்கள். வேதங்கள் முதலாக விளங்குவது ரிக்வேதம். ரிக்வேதம் எப்படி தொடங்குகிறது? சற்று பொருங்கள். ஓம் என்று சொன்னீர்களே, அது என்ன? அதுதான் அனைத்திற்கும் முதலாக உள்ள பிரணவ மந்திரம். அதன் பொருள்? பிரம்மதேவனே, ஓங்காரத்தின் பொருளை தெரியாத தங்களுக்கு பிரம்மதேவனே, எதை மூலப்பொருளாக கொண்டு படைக்கிறீர்களோ அதன் பொருளே தங்களுக்கு தெரியாததால் தங்கள் படைப்பு எப்படி பூர்ணத்துவம் பெற்றதாக இருக்க முடியும்? பொருளே தெரியாத தங்களுக்கு ஆங்காரம் கொள்ள என்ன அருகதை இருக்கிறது? பிரம்மதேவன் அமிர்தத்தை அந்த பார்ப்பதிலேயே ஆழகால விஷமும் இருக்கிறது. அதே போல் அகிலத்தை படைக்கும் இடத்திலேயே ஆன நஞ்சும் குடிகொண்டிருக்கிறது. அந்த நச்சுக்காரர்களை சுவாசிப்பவர்கள் உருவாகும் ஜீவன்கள் ஒன்றை ஒன்று வடித்துக் கொண்டு தம்மை தானே அழித்துக் கொள்ள தொடங்குகிறது. காரணமெல்லாம் பாடுபட்டு வளர்த்த புகழ்ந்த விருட்சம் கர்வம் என்ற இடி விழுந்த மறுகணமே கருகி சாக்கலாகிவிடும். இதை உணராத உண்மை இனியும் இப்படி விட்டு வைப்பது நல்லதல்ல. வீரபாபு, இவரை இழுத்து போய் எமது கந்தகிரியில் உள்ள குகையில் அழைத்து தந்தையே சாங்களா பிரம்மனை சிறையில் அழைத்தாயே, அவரை விடுவித்துச் செல்லவே யாவும் எழுந்திருக்கிறோம். தங்கள் ஆணை அறிந்தால் அவ்வாறே செய்கிறேன். ஆனால் அதில் ஒரு சந்தேகம். எதுவாயினும் கேள்விடுவார். ஓங்காரத்தின் பொருளே தெரியாத பிரம்மதேவர் அதை உச்சரித்துத்தான் படைக்கிறார் என்பது எவ்வாறு பொருந்தும்? முருகா, ஒரு மருந்து எதனால் உருவாக்கப்பட்டது என்பதை அறியாமலேயே அதை ஒருவன் உண்டாலும் அது அவனது நோயை தீர்த்துவிடும். அதேபோல் உச்சரிக்கும் மந்திரத்தின் தன்மையை அறியாமலேயே ஒருவன் அதை உச்சரித்தாலும் அதற்குரிய பலனை அது தந்துவிடும். சொல்பவனுக்கு தான் சொல்லும் சொல்லில் நம்பிக்கை வேண்டும். அதுவே பிரதானம். தாங்கள் சொல்வதும் சரிதான். உங்கள் ஆணைப்படி பிரம்மதேவரை சிறையிலிருந்து மீட்கிறேன். வீரபாபு, வாருங்கள் பிரம்மதேவரை. சிறையில் இருக்க வேண்டதால் துயரடைந்தீரோ? இல்லை பிரபு, இல்லை. நான் என்ற ஆந்தை கொண்டதால் தான் குமரனிடம் குட்டுப்பட்டேன், புகைச்சிலையில் கட்டுப்பட்டேன். அவர் தந்தது எனக்கு தண்டனை அல்ல, அவச்சால். அவர் கரம் என் சிறவேல் பட்டது தண்டனை அல்ல, ஸ்பரிச தீட்சை. நல்லது. இனி தாங்கள் உங்கள் படைப்பு தொழிலில் மீண்டும் ஈடுபட்டு பணிபுரிவீர்களா? பிரம்மதேவர் ஓங்காரத்தின் பொருளை சொல்லவில்லை என்பதற்காக அவரை சிறையில் அடைத்தாயே, அது என்ன அவ்வளவு உன்னதமானதா? அதில் என்ன சந்தேகம்? ஓவென்றே எழுந்தது உலகத்தின் முதலொலி, ஓவென்றே அமைந்தன அண்டத்தின் வடிவமெல்லாம், ஓவென்றே தொடங்கியது மந்திரத்தின் முதலெழுத்து, ஓவென்றே ஒலித்தது என் தாய்மாமான திருமால் பாஞ்சஜன்ய சங்கம், ஓவென்றே வடிவுற்றார் என் தமையன் விநாயகர்,
ஓங்கார ரூபிணி என்றே மேற்கொண்டால் என் தாய் பார்வை. அவ்வளவே ஓம் நடராஜராக தாண்டவம் புரிகிறீர்கள். ஆஹா ஆஹா, அற்புதம் அற்புதம். ஓங்காரத்தின் குரலாக விளங்கப் போகிறார். வா, பிரணவத்தின் உட்பிரிவுகளை நீ அறிவாயா? ஓம் என்னும் ஓர் அச்சரத்தில் அகரம் உகரம் மகரம் என்று 3 எழுத்துக்கள் அடங்கியுள்ளன. அகரம் சிருஷ்டிக்கிறது, உகரம் ரட்சிக்கிறது, மகரம் சங்காரம் புரிகிறது. ஓம் என்று உச்சரிக்கும் பொழுது ஒளி வடிவான நாதம் எழுகிறது. அது ரூப வடிவான பிந்துவாக திகழ்கிறது. இதன் பயனாக ஏற்படும் ஞானம் கலையாக நிற்கிறது. ஆக ஓம் என்னும் ஓர் அச்சரத்தில் அகரம் உகரம் மகரம் நாதம் பிந்து கலை என்ற 6